குருப்யோ நமஹா. அவங்க கூட எல்லாருக்கூடையும் டச்சில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறை அருளாலும் குரு அருளாலும் சந்தியாவந்தனத்துக்கு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். என்னோடய பெற்றோர்களுக்கு, என்னோடய நலம் விரும்பியவர்களுக்கு, என்னோடய ஆச்சரியர்களுக்கு, என்னோடய குருமார்களுக்கு, மற்ற எல்லாருக்கும், சுற்றத்தார்கள், ரிலேட்டிவ்ஸ், யாரெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணாலும் அவள் எல்லாருமே. அதனால தான் இது முடியறது. இது நிறைய நாளாகவே ஒரு உந்துதல் இருக்குது, இது பண்ணணும்னு. எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் காலமும் வரணும்பாங்கள்ல, அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிள்ளையாரை வேண்டிட்டு விக்னம் இல்லாமல் இது ஆரம்பித்து, விக்னம் இல்லாமல் இது முடிஞ்சு, இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்து நிறைய பேர்கள் பயன் அடைய வேண்டும் என்று கடவுளை வேண்டிட்டு இதை ஆரம்பிக்கிறேன். ஸோ சந்தியாவந்தனத்தில் எப்படின்னா, முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு செஷன் வந்து இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். அடுத்த செஷன்லேருந்து மந்திரத்துக்கு டைரெக்டாக போய் ஒவ்வொரு மந்திரத்தையும் அடுத்துட்டு அதுக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சந்தியாவந்தனம்னா என்ன, சந்தியானா என்ன. சந்தியானாக்க ஒரு தேவி பேர், சந்தியா தேவி, அவங்களுக்கு வணக்கம் அப்படிங்கிறோம். இன்னொன்று வந்து சந்தியா வேளையில் பண்ணுறதுனால இதுக்கு சந்தியாவந்தனம்னு பேர். அப்போ ரெண்டையும் சேர்த்து கூட சொல்லலாம். சந்தியா தேவிக்கு சந்தியா வேளையில் பண்ணுறக்கூடிய வந்தனம் சந்தியாவந்தனம். ஓகே, அப்போது இது 3 வேளை. சந்தின்னா என்ன, 2 டைம் சேர்ற டைம் தான் சந்திம்போம். 2 சேர்ற ஜங்ஷன் பாயிண்ட், மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னா சந்தி. இப்போ என்னெல்லாம் வருது, ராத்திரி அண்ட் காலையில் ஒரு சந்தி, மத்தியானம் ஒரு சந்தி, சாயங்காலம் ஒரு சந்தி வருது. இப்போ இது 3 வேளை பண்ணணும். காலையில் பண்ணணும், மத்தியானம் பண்ணணும், சாயங்காலம் பண்ணணும். இப்போ காலையில் பண்ணுறதுக்கு சாஸ்திரங்கள் வந்து ஒரு டைம் கொடுத்துருக்கா. எப்படின்னாக்க, காலையில் வந்து நட்சத்திரங்கள் தெரியும் போதே பண்ண ஆரம்பிச்சிடணும், தொடங்கிடணும் சந்தியாவந்தனத்தை, பிராத்தக் சந்தியா, காலை சந்தியாவை. அப்புறம் இந்த அருணோதயம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் வரும் இல்லையா, சூரியன் வராது ஆனால் வெளிச்சம் வரும். சூரியன் வரதுக்கு முன்னால் வெளிச்சம் வருமே. யானை வரும் முன்பே மணி ஓசை வரும்பாங்கள்ல, அதே மாதிரி அந்த ஒளி வந்தபோது அர்க்கியம், இந்த தண்ணியை ஆஃபர் பண்ணணும் சூரிய தேவதைக்கு. அப்புறம் அந்த சூரியன் ஒதுக்க ஆரம்பிக்கிறது தெரியறது இல்லையா, அதுக்குள்ளே முடிச்சிடணுங்கிற காலையில். மத்தியானம் வந்து என்ன சொல்கிறோன்னா, 12 மணி ஆக்கில் அளவில் பண்ணணும். 12 மணிக்கு முன்னால் பண்ணினோம்னா கிழக்கு முகமாக பார்த்து பண்ணணும். 12 மணிக்கு அப்புறம் பண்ணினோம்னா வடக்கு முகமாக பார்த்து பண்ணலாம். சாயங்காலம் வந்து என்ன சொல்கிறான்னாக்க, சாயங்காலம் வந்து அந்த சூரியன் இருக்கும்போது, அந்த மறைய போகிறதுக்கு முன்னால் சூரியன் இருக்கும் இல்லையா, அப்போது ஆரம்பிச்சிடணும். முடிக்கும்போது கரெக்டாக சூரியன் இருக்கக்கூடாது, நட்சத்திரங்கள் மட்டும் தெரியணும் அப்படிங்கிற. இது வந்து ஒரு உத்தமம், இல்லை கரெக்டான டயத்தில் பண்ண முடிஞ்ச வாழ்க்கை இது நல்லது. நிறைய பேர் பண்ணிட்டு கூட இருக்காது. ஓகே, அப்படி பண்ண முடியலைன்னா அப்படின்னா அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கான். காலாத்தீத்தம்னா பியாண்ட் த டைம், இந்த டயத்தில் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக எடுத்துனா அதுக்கு என்ன பண்ணணும்னு இருக்குது, அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதில் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, என்றைக்குமே ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்தது, ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம்னா எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. நம்ம வந்து சந்தியாவந்தனம் மந்திரங்களை பற்றியும், நான் வந்து இங்கே எஜுர்வேத சந்தியாவந்தன மந்திரங்களை தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. அப்புறம் அதோடைய மந்திரங்களுடைய அர்த்தங்களையும் தாத்பரியங்களையும் பற்றியும் நம்ம சப்ஜெக்ட் மேட்டராக எடுத்துக்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் மந்திரங்கள் தெரியணும், அதோடைய கரெக்டாக உச்சாரணம் பண்ணுறனா தெரியணும், அதோட அர்த்தங்கள் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு, அனுஷ்டானத்தை பற்றி கவர் பண்ணால் கூட, பிரயோகத்தை பற்றி கவர் பண்ணால் கூட, மெயின் எம்ஃபசைஸ் வந்து இங்கே வந்து மீனிங் தான். ஏன்னா அனுஷ்டானம் வந்து வர்ணங்களுக்கு வர்ணங்கள் மாறுறது, வேதங்களுக்கு வேதங்கள் மாறுறது. அதனால் அதை பற்றி பேச போகிறேன். ஆனால் அதை வந்து நீங்கள் அவளுடைய வேதங்களுக்கு தகுந்தபடி அந்த வாத்தியார் சொல்லி கொடுக்குற மாதிரி பார்த்து பண்ணணும். அதை நான் வந்து ஜென்ரலாக நான் எஜுர்வேதத்தில் நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். ஆனால் மெயின் வந்து தாத்பரியம் வந்து இங்கே மெயின் எம்ஃபசைஸ் வந்து மீனிங் தான். சரி, இது வந்து சப்ஜெக்ட் மேட்டர். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லானு பார்த்தா, யாரெல்லாம் புனல் போட்டுருக்காளோ, யாருக்கெல்லாம் அர்த்தம் தெரியணும்னு ஆசையாக இருக்கோ, யாருக்கெல்லாம் மந்திரங்கள் சரியாக உச்சாரிக்கணும்னு ஆசையாக இருக்கோ, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது, குழந்தைகளுக்கு இப்போ தான் புனல் போட்டிருக்கோம், சின்ன குழந்தைகளுக்கு போட்டிருக்கோம், அவள் அப்பா அம்மா எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறா. ஸோ அவளுக்கு வந்து இது யூடியூப்பாக இருக்கிறதுனால மொபைலில் இருக்கும்,
நான் புக்கு நான் மறந்துவிட்டேன் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ மொபைல் இல்லாமல் நம்ம எங்கும் போகிறதே இல்லை. ஸோ மொபைலை பார்த்து அவா மொபைல்லையும் வச்சுக்கலாம், குழந்தைகளோட மொபைல்லையும் வச்சுட்டு இந்த குழந்தையும் சொல்லலாம், அப்பா அம்மாக்களும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அவா கற்றுண்டு அப்போ நிறைய பேர் அப்பா அம்மாவுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பூனலை போட்டு வேறு மாநிலத்துக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போக வேண்டிய சந்தர்ப்பம் ஆயிடுது. ஸோ முதல்ல பூனல் போடும்போது வாத்தியார் இருக்கார், அவர் இருக்கும்போது சத்தம் சொல்லிடுறோம் நம்ம. அப்புறம் அவர் ஒரு வாரம் ஆகிடுச்சுன்னா மறந்து போயிடுது, என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரில, இதுக்கு என்ன அர்த்தம் தெரில, இது முன்னால் சொல்லமா பின்னால் சொல்லமா தெரியலையே, எது முன்னால் எது பின்னால் தெரியல. ஸோ அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னால் அப்பாக்களே கற்றுக்கலாம், அவரும் பண்ணலாம். இன்னொன்று எங்கள் ஆற்றுல இந்த வருஷத்தில் இன்னும் 6 மாதத்தில் குழந்தைக்கு பூனல் போட போகிறோம். அப்பாக்கே சரி எனக்காவது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டும், அப்போ நான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா பூனல் போடும்போது அந்த காயத்ரி மந்திரம் யார் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறா, குரு அப்பா தான். ஸோ அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா குழந்தை ஆற்றுல நம்ம அப்பா ஒழுங்காக பண்ணினா குழந்தைகள் பண்ணும். ஆனால் அப்பா பண்ணால் குழந்தைகள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அப்பா பண்ணலன்னா குழந்தைகள் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைய. ஸோ அந்த அப்பாக்களுக்கு அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நான் வேலை பண்ணும்போது வேலைன்னு ஓடிட்டேன், இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு இப்போ மீனிங்லாம் தெரியணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் யார்கிட்டையும் போய் கேட்குறது வெக்கமாக இருக்குது, இல்லை எனக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லை, அதை மாதிரி ஆளுகளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ வீட்டில் அந்த பூனல் போட்ட குழந்தைகளோட சொந்தக்காரெல்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் சரி எனக்கு கற்றுட்டா அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதை மாதிரி அவளுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதோட பயன்கள் என்னென்னு கேட்டால், இது நித்திய கர்மா. சந்தியாவந்தனமாக இருக்கட்டும் பிரம்மயஜமாக இருக்கட்டும் ரெண்டுமே நித்திய கர்மா. நித்திய கர்மனா பண்ணித்தான் ஆகணும், பலங்கள் இல்லாட்டாலும் பண்ணித்தான் ஆகணும். பலங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு பலன் வேண்டாட்டா நான் பண்ண வேண்டாமான்னு கேட்பான். அதுக்காக வேண்டியதான் இது நித்திய கர்மம், பண்ணியே தான் ஆகணும். இது நம்மளுடைய கடமை, பூனல் போட்ட ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கடமை. ஆனால் இது கடமையாக இருந்தால் கூட இதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. ஃபிசிக்கல் பலன்கள் இருக்குது, மென்டல் பலன்கள் இருக்குது, இன்டலெக்சுவல் பலன்கள் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பலன்கள் இருக்குது. அஷ்டாங்க யோகம் இருக்கு இல்லையா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, அதோட எல்லா பலங்களும் இதில் வருது, எல்லாமே இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பலங்கள் இருக்குது, உபனிஷத்துக்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இதோட பலன்கள் இருக்குது. இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, என்ன செஞ்சாலும் அந்த ரிஷிகள் எல்லாம் இப்போ முதல்ல ரிக்வேத ரிஷிகள்லாம் என்ன பண்ணலாம், தன்னுடைய வேதங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு அடித்து அதோடைய எசன்ஸ் என்னன்னு பார்த்தா ஒரு 8 அக்ஷரங்கள் வருது. அதே மாதிரி எஜுர்வேதக்காராலும் பண்ணலாம், அவளுக்கு ஒரு 8 அக்ஷரம் கிடைக்கிது. அப்புறம் சாம வேதக்காரா பண்ண அவளுக்கு 8 அக்ஷரம் கிடைக்கிது. இந்த 8 அக்ஷரங்கள் சேர்ந்து தான் காயத்ரி மந்திரம். அப்புறம் அவன் என்ன நினச்சலாம், இந்த 24 லட்சத்தையும் போட்டு அடித்து பார்ப்போம், அதோட என்சம் பார்த்தா ஓம்காரம். ஸோ இதெல்லாம் இந்த தாத்பரியங்கள்லாம் இருக்குது இதில். ஸோ நம்ம சந்தியாந்தனம் பண்ணுறது எல்லா வேதங்களையும் படித்து அதோடைய தாத்பரியங்களை புரிகிற மாதிரி. ஏன்னா இங்கே இருக்குது அசவாதித்யா பிரம்ம ஏவ அகமஸ்மின்னா அகம் பிரம்மாஸ்மி, இந்த ஐக்கிய ஞானமே கிடைக்கிறது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ பலன்கள் நிறைய பலன்கள் இருக்குது, 1 இல்லை 2 இல்லை. ஓகே, அப்புறம் இது வீடியோ இருக்கிறதுனால எப்போட கொண்டு போய்க்கலாம், எந்த இடத்துல வேணால் ஆஃபீஸுக்கு கொண்டு போய்க்கலாம், வெளியில் போய் வைக்கலாம், வெளியூருக்கு போனாலும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒன் மோர் திங், வெரி இம்பார்ட்டன்ட் திங், எல்லா சாஸ்திரங்களையும் பெரியவாழ்கிட்டெல்லாம் கேட்டால்னா புரியும். இது ஒரு ப்ரிவிலேஜ். இது ஒருத்தர் ராஜாவாக பிறந்துண்டு அவன் பிச்சை தான் எடுப்பேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். சந்தியாவந்தனம் பண்ண கொடுத்து வச்சுருக்கணும். அது தெரியாமல் ஒரு பொக்கிஷத்தை தூக்கி எறிகிறோம். நம்மளுக்கு ஒரு பெரிய டைமண்டோ அல்லது ஒரு ஸ்டட்டோ ஒரு மணியோ இருக்குது, அதோட அருமை தெரியாமல் அதை தூக்கி எறிஞ்சே அப்படி இருக்கும். இது பண்ண தான் தெரியும், இதை பண்ணினா தான் தெரியும். இதை பண்ணி பார்க்குறவாளுக்கு தெரியும். பண்ணி பார்க்குறவாளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் அது பாருங்க. ஒரு ரக்ஷைன்னு பண்ணுறோம் இதில். இந்த ரக்ஷை என்ன ஆகுனாக்கா விரோதிகள்கிட்டேருந்து வியாதிகள்கிட்டேருந்து எல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கொடுத்து வச்ச வாழ்க்கை தான் கிடைக்கும். ஸோ இதை கேட்குற வாளுக்கு சொல்கிற வாழ் எல்லாமே கொடுத்து வச்சவா தான் கண்டிப்பாக. கடவுளுடைய அனுகிரகத்தினால தான் இதை நம்ம இந்த மாதிரி தீங்கி வந்திருக்கு. சரியா? ஸோ நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம்னா, மோடாலிட்டி எப்படி கவர் பண்ண போகிறோன்னா, பூர்வபாக உத்தரபாக பிரம்மயஜ்யம்னு 3ஆக பிரித்து போகிறோம். இந்த பூர்வபாகத்தில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, ஆச்சமனம்னாக்கா சிப்பிங் ஆஃப் வாட்டர்ஸ், பியூரிஃபிகேஷன். அது அப்புறம் கணபதி ஆர் விக்னேஸ்வர தியானம். எதை ஆரம்பித்தாலும் பிள்ளையாரோட பெர்மிஷன்லாம் போட முடியாது, அவர் தானே விக்னமெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். பிராணாயாமம் பண்ண போகிறோம். சங்கல்பம் எடுத்துக்க போகிறோம், நான் இதை பண்ண போகிறேன், பண்ணுவேன், ஒழுங்காக பண்ணுவேன், தொடர்ந்து பண்ணுவேன். மார்ஜனம்,
புரோக்ஷனம் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அது பியூரிஃபிகேஷன். ஏன்னா காயத்ரி தேவியில் நம்ம ஆவாகனம் உள்ளுக்குள்ளே கூப்பிட போகிறோம். நம்மளுக்குள்ளே இப்போ வரானா நம்ம வீட்டுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வரான், ஒரு பெரிய ஆட்களை வரானா வீட்டை அப்படி நல்லா க்ளீனாக வச்சுப்போம். அது மாதிரி க்ளீன் பண்ண போகிறோம். பிராஷனம் உள்ளுக்குள்ளே பியூரிஃபிகேஷன் காட்டி எடுத்து போகிறோம். திரும்ப புனர் மார்ஜனம், இன்னொருத்தர் மார்ஜனம் பண்ண போகிறோம். அர்க்கிய பிரதானம் தண்ணியை விட போகிறோம் சூரியனுக்கு. பிராயஷ்சித்த அர்க்கியம் சொன்னால் இல்லையா, லேட்டாக ஆச்சுனாக்கா அதுக்கு தனியாக அர்க்கியம் இருக்குது. ஐக்கிய அனுசந்தானம் சொன்னால் இல்லையா, உபநிஷத்தோட தாத்பரியங்களை புரிஞ்சுக்க போகிறோம். தேவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ண போகிறோம். இதெல்லாம் இந்த 11 சேர்ந்து பூர்வ பாகத்தில் வருது. இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் செஷன் முடிஞ்ச அப்புறம் பூர்வ பாகத்தை எடுத்துட்டு ஆச்சமனத்துலேருந்து ஆரம்பித்து அதோட மந்திரங்கள் என்ன, அதோட அர்த்தங்கள் என்ன, அதோட பிரயோஜனம் அனுஷ்டானம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒன்றா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் 15-20 வருஷம் இருக்கும்படி பார்க்குறேன். அட் த சேம் டைம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அதை கவர் பண்ணணும்னு தோன்றது. இப்போ ஆச்சமனம்னு எடுத்துட்டோம்னா ஆச்சமனத்துக்கு வந்து இப்போது 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஆச்சுன்னா கூட அதை முடிச்சு விடுறது பெட்டர். அப்புறம் கணபதி தியானத்தை தனியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்துட்டா வசதியாக இருக்கும். ஆனால் இது என்ன ஆகுனா நிறைய வீடியோ பார்க்க வேண்டியிருக்கும், தப்பு இல்லை. இப்போ 2-3 வச்சுட்டாக்கா அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, முதல்ல கற்றுக்கிறவளுக்கு தானே. அப்புறம் நிறைய சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் எல்லாத்தையும் மெர்ஜ் கூட பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம், ரைட்டா. ஸோ பூர்வ பாகத்தை பார்த்தோம். உத்தர பாகத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா, காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு சங்கல்பம் பண்ண போகிறோம். அப்புறம் பிரணவ ஜபம் பண்ண போகிறோம், பிராணாயாமம் பண்ண போகிறோம். அப்புறம் காயத்ரி ஆவாகனம், காயத்ரியை இன்வோக் பண்ண போகிறோம். காயத்ரி ஞாசம் அது பண்ண போகிறோம். காயத்ரி ஜபம் பண்ண போகிறோம். அப்புறம் காயத்ரி உபஸ்தானம் பண்ண போகிறோம். சூரிய உபஸ்தானம் பண்ண போகிறோம். சமஷ்டி அபிவாதனம், எல்லா தேவதைகளுக்கும் வணக்கம் சொல்ல போகிறோம். திக் தேவதா வந்தனம், ஒவ்வொரு திசைக்கும் வந்தனம் சொல்ல போகிறோம். பாருங்கள், எல்லாத்தெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம். வி ஆர் பார்ட் ஆஃப் த ஹோல் இல்லையா. நம்ம இன்டிகிரேட்டட் செல்ஃப், நம்ம தனியாக ஒன்றுமே பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கிறோம். த ஒன்னஸ் அதை புரிஞ்சுக்கிறது தான் இங்கே. அப்புறம் யம வந்தனம், யமனை பற்றி தெற்கு திசையை பார்த்து பயப்படுறோம் இல்லையா, அவருக்கு வந்தனம் சொல்ல போகிறோம். அப்புறம் உமா மகேஸ்வர வந்தனம் அல்லது ஹரிகர வந்தனம் அதை பண்ண போகிறோம். நர்மதா வந்தனம் பிரார்த்தனையும் கூட இருக்குது. பாம்புகளுக்கெல்லாம் பாம்புகள்லாம் தீண்டிய வருஷம்லாம் வரக்கூடாதுன்னு. இந்த மந்திரம் வந்து எல்லாரோடத்துலேயும் இல்லை, யாருக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சூரிய நாராயண வந்தனம் பண்ண போகிறோம். சமர்ப்பணம், இது எல்லாத்தையும் நம்ம டெடிகேட் பண்ண போகிறோம் நாராயணனுக்கு. எல்லாம் நாராயணன்னா ஈஸ்வரனுக்கு, யாருக்கு வேணால் சொல்லிக்கலாம். அப்புறம் ரக்ஷ, நம்மளை சுற்றி வர ஒரு பாதுகாப்பு விளையம் போட்டுக்க போகிறோம். இது வந்து உத்தரபாகம். ஸோ பூர்வபாகம் 11 இருக்குது, உத்தரபாகம் ஒரு 14 இருக்குது. பிரம்மயஜம் பண்ண போகிறோம். நம்ம பிறக்கும் போதே கடனாலையாக தான் பிறந்திருக்கோம். யாருக்கெல்லாம், ரிஷியர்களுக்கு, தேவர்களுக்கு, பித்ருக்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த கடனை திரும்ப கொடுக்கறது, இதை பண்ணிக்கணும், சரியா. ஸோ நான் பண்ண போகிறதில்ல. ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா 100% நான் தான் அதுக்கு பொறுப்பு. என்னோடய புரிதல் தான் அதுக்கு காரணம். நீங்கள் சொன்னேன்னா உடனே நிவர்த்தி பண்ணிக்கிறேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடன் பற்றவனாக இருப்பேன். நீங்கள் சொன்னேன்னா சப்சிக்வெண்ட் போஸ்டிங்கில் கூட அதை கரெக்ட் பண்ண முடிஞ்சால் கரெக்ட் பண்ணுவேன். நிறைகள் இருப்பினும் நான் படித்த புக்கு, குருமார்கள், என்னுடைய ஆச்சாரியர்கள், என்னுடைய நல்ல எண்ணம் படித்தவர்கள், அவங்களுக்கு தான் அது கண்டிப்பாக. இது ஒரு அடக்கத்தினால சொல்கிறது இல்லை. எனக்கு வந்து உண்மையாலே வந்து இதெல்லாம் கிடச்சி வச்சது வந்து கடவுளுடைய அனுகிரகம் தான். ஒரு எங்கள் அம்மா அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் இதை மாதிரி எண்ணங்கள்லாம் வரத்துக்கு. ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு நிறைய சப்போர்ட் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாது. நம்மளால் வந்து நாமளே வந்து இதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் வேணும். விருப்பம் வரத்துக்கு கடவுள் அனுகிரகம் வேணும். ஓகே, கேட்குற வேலை கொடுக்கறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய சுற்றத்தார்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கும் கொடுத்து வைப்புன்னு இருக்கணும். அதனால் கடவுளையும், குருமார்கள், ஆச்சாரியர்கள், நல்லெண்ணம் படைத்த சுற்றத்தார்கள், விருந்தினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இந்த இன்ட்ரடக்ஷனை முடிச்சுக்கிறேன். அடுத்த போஸ்டிங்கில் வந்து பூர்வபாகம் ஆச்சமனத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ.